வணக்கம் உறவுகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த பதிவு பல பெண்களோட வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பெண்ணே, நீதான் படைப்பின் சக்தி, நீதான் அனைத்துமே. பெண்ணே, நீ இல்லை என்றால் இந்த பிரபஞ்சமே இயங்காது, அதுதான் உண்மை. இந்த வீடியோ நான் போடுறதுக்கான காரணம், இந்த விஷயங்கள் எல்லாமே என்னோடய வாழ்க்கையிலையுமே நடந்திருக்கு. அது எல்லாத்தையுமே நான் மாற்றிக்கிட்டதுக்கப்புறம் என்னோடய லைஃப் சூப்பராக போகுது. அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. இந்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப நாளாக நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், போடலாமா வேணாமா அப்படின்ட்டு. சரி போட்டுடலாம் அப்படின்றதுக்காகத்தான் போட்டிருக்கேன். என்னோட மற்ற வீடியோஸ்க்கு நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த வீடியோவுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும். பெண்களுக்கான சில மோட்டிவேஷன் டிப்ஸும், அவங்க ஒரு சில விஷயங்களை மாற்றிக்கிட்டா அவங்களோட உடல் ஆரோக்கியமும் நிம்மதிக்காகவும் இந்த வீடியோ நான் போடுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல, பெண்கள் தங்களோட குணங்களை உயர் சிந்தனைகளாக தான் எப்பயுமே வச்சுருக்கணும். அவங்க வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கட்டும், வீட்டில் இருக்க பெண்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்களோட சிந்தனைகள் உயர் நிலையில் இருந்தால் தான் அது அவங்களுக்கும் நல்லது, அவங்கள சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பெண்கள் தான் அந்த குடும்பத்தோட ஆணிவேர். ஒரு பெண்ணை வச்சு தான் அந்த குடும்பத்தோட ஒவ்வொரு தலைமுறையுமே நிர்ணயிக்கப்படுது. தலைமுறைகள் பற்றிலாம் நான் ஏன் பேசுகிறேன்னா, ஒரு குழந்தை அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவங்களோட வீட்டில் இருக்க ஒரு பெண்மணிகிட்ட தான். அது அந்த குழந்தையோட அப்பாவோட அம்மாவாக இருக்கலாம், இல்லை அந்த குழந்தையோட அம்மாவோட அம்மாவாக இருக்கலாம், அந்த குழந்தையோட அம்மா கிட்ட இருக்கலாம். இந்த மாதிரி குழந்தைய அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஏதோ ஒரு பெண்மணிக்கிட்ட தான். அதனால தான் பெண்கள் எப்பயுமே நல்ல சிந்தனைகளோடையும் உயர்ந்த சிந்தனைகளோடையும் இருந்தால் தான் அந்த குழந்தையும் அதே சிந்தனைகளோட வளர்க்கப்படும். இது அந்த குழந்தையோட லைஃபோட முடியாது, அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் கடத்தப்படும். அப்படிங்கிறதுனால பெண்கள் தான் நல்ல சிந்தனைகளோட அந்த குழந்தைங்கள வளர்க்கணும். இப்போ நான் எதுக்கு சொன்னேன்னு புரியுதா? பெண்கள் தான் அந்த குடும்பத்தோட ஆணிவேர் அப்படின்னு. அடுத்த டிப்ஸு, பெண்கள் எப்போவுமே சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. அதை ஆன்மீகத்தின் மூலமாக சொல்லணும் அப்படின்னாலும், சோம்பேறியாக இருக்கிற பெண்கள்கிட்ட மகாலட்சுமி வாசம் செய்ய மாட்டாள். அதே சயின்டிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெண் சோம்பேறித்தனமாக இருந்தா அப்படின்னா அந்த வீட்டில் பாசிட்டிவ் வைபே இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. பெண்கள் வீட்டில் எப்போவுமே சிரித்த முகத்தோடையும் காலையில் குளித்து சாமி கும்பிட்டுட்டு அன்றாட வேலைகளை பார்க்குறப்ப அது மற்றவங்களுக்கு எப்படி இருக்குமோ தெரியாது, நமக்கே நம்மளை பார்க்குறப்ப ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். நம்மளை பார்த்துட்டு வெளியில் போகிற ஆண்களுக்கும் அந்த நாள் இனிய நாளாக இருக்கும். அதை விட்டுட்டு தலை சீவாமல் ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருந்தால் நமக்கே நம்மளை பார்க்க ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குமா? இருக்காது. யோசிச்சு பாருங்கள் நீங்களே. நல்லா நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா நீட்டாக நம்ம இருக்கிறதுக்கும் எப்படியோ இருக்கிறதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கே யோசிச்சு பார்க்குறப்பே தெரியும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறப்ப அதுக்கு மேட்சான எல்லாமே போட்டு நம்ம கிளம்பி நம்ம கண்ணாடி முன்னாடி நிற்கிறதுக்கும், நம்ம வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பயும் போல் தலை சீவாமல் அப்படி இப்படின்னு இருக்கிறப்ப நமக்கே நம்மளை பார்க்குறப்ப ஒரு புத்துணர்வே இருக்காது. அதனால பெண்கள் எப்போவுமே சோம்பேறித்தனமாக இல்லாமல் நமக்கே நம்மளை பார்க்குறப்போ ஒரு ஹாப்பி வைப் வர்ற மாதிரி எப்பயுமே வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட செகண்ட் டிப்பு. அப்போ தான் நம்ம வீட்டுக்கு பாசிட்டிவ் வைப்பாகவும் இருக்கும். 3வது டிப்ஸ், கோவத்தை கட்டுப்படுத்துவது எப்படி? ஃபஸ்ட்டு, இந்த விஷயம் பெண்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருமே தங்களோட வாழ்க்கையில் நிறைய விஷயத்துக்கு கோவப்படுவோம். அந்த கோவத்தை நம்ம முதல்ல கட்டுப்படுத்தணும். முதல்ல நமக்கு எதுக்கு கோபம் வருது அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு பிடிக்காத ஏதோ ஒரு விஷயத்தையோ அல்லது நமக்கு பிடிக்காத வார்த்தைகளையோ யாரோ பேசும்போது தான் நமக்கு கோபம் அதிகப்படியாக வரும். இது எல்லா இடங்கள்லையும், அதாவது நம்ம ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்லையா இருக்கட்டும், இல்லை நம்ம வீடுகள்லையா இருக்கட்டும், இந்த விஷயம் நிச்சயமாக நடந்திருக்கும்.
அப்படி கோவம் வரும்போது முதல்ல அத நம்ம அடக்க தெரிஞ்சுக்கிறணும். அப்படி கட்டுப்படுத்த முடியாம கோவம் வருது அப்படின்னா, அது நம்ம உடல் ஆரோக்கியத்தையும் கெடுக்கும், மன அமைதியையும் கெடுக்கும், மன நிம்மதியையும் கெடுக்கும். அதனால கோவம் வர்றப்ப அத நம்ம கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கிறணும். குறிப்பா வீட்ல இருக்க பெண்கள பார்த்து, "வீட்ல சும்மா தானே இருக்க" அப்படின்னு சொல்றப்ப, எவ்வளோ பெரிய கோவமே வராத பெண்களா இருந்தாலும் நிச்சயமா கோவம் வரும். அந்த நேரத்துல நம்மளோட கோவத்த நம்ம கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கிறணும். ஏதோ ஒரு விஷயம் செய்யறப்ப தானே நமக்கு கோவம் வரும். அதனால அந்த விஷயத்த கண்டுக்கிறாம போயிட்டோம்னா, நமக்கு அந்த நேரத்துல கோவமே வராது. அந்த நேரத்துல நம்ம மௌனமா இருந்தோம்னா, நம்மள கோவப்படுத்தணும்னு நெனச்சவங்க கூட அமைதியா போயிருவாங்க. நம்ம நல்லதுக்காக ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா, அத நம்ம கேட்டுக்கலாம். இல்ல வேணும்னே நம்மள கோவப்படுத்தணும்னே சொல்றாங்க அப்படின்னா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுக்கிறாம அந்த இடத்த விட்டு நம்ம நகண்டு போயிட்டோம்னா, நமக்கு கோவத்த ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிறலாம். ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். போக போக பார்த்தீங்கன்னா, அதுவே கொஞ்ச நாள்ல பழகி, நீங்களே உங்களோட கோவத்த கண்ட்ரோல் பண்ணி, பரவாயில்லையே நமக்கு இந்த கேரக்டர் நல்லா தான் இருக்கு அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்கிருவீங்க. அத விட்டுட்டு சத்தமா, ரொம்ப படபடப்பா நம்ம கத்துறப்ப, சுத்தி இருக்கவங்க எல்லாருமே, "என்ன இந்த பொண்ணு இப்படி இருக்கு?" அப்படின்ற மாரி பொண்ணுன்னு இல்ல, யாரா இருந்தாலும், "என்ன இப்படி இருக்காங்க?" அப்படின்னு சொல்லி நம்மள ஒரு மாதிரி நெனச்சுட்டு போயிருவாங்க. கோவம் வர இடத்துல நம்ம மௌனமா இருந்தோம்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம், "இந்த பொண்ணு ஏன் இவ்ளோ பக்குவமா இருக்கு இந்த வயசுலயே?" அப்படின்னு சொல்லி, நம்ம எதிர்ல இருக்கவங்க கொஞ்ச நாள் கழிச்சு நம்மள மாதிரி மாற ஆரம்பிச்சுருவாங்க. அதனால கோவத்த நிச்சயமா யாரா இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணணும். முக்கியமா பெண்கள் கண்ட்ரோல் பண்ணணும். ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம கோவப்படுறப்ப, அந்த விஷயத்த கொஞ்ச நாள் கழிச்சு யோசிச்சு பார்த்தா, இதுக்கா நம்ம இவ்வளோ கோவப்பட்டோம்? அப்படிங்கிற மாரி நமக்கே தோண ஆரம்பிச்சுரும். அதனால கோவம் வர்ற இடத்துல நம்ம மௌனத்த கடைபிடிச்சோம்னா, அது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது, நம்ம குணத்தையும் மேம்படுத்தி குடுக்கும். நமக்கு கோவம் வரும்போது எல்லா வார்த்தைகளையும் வெளிய விடணும் அப்படிங்கிறது அவசியமே இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு கோவத்த கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம இன்னொருத்தவங்களுக்கு ரோல் மாடலா இருப்போம். இவங்கள மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரி மத்த பெண்களுக்கு நம்ம ஒரு இன்ஸ்பயரா இருப்போம். முடிஞ்ச வரைக்கும் பெண்கள் கோவத்த கண்ட்ரோல் பண்ண கத்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கு பிடிச்சமான எல்லா விஷயங்களையும் அதாவது நம்ம காலேஜ் படிக்கிறப்போ ஒரு மாதிரி இருந்திருப்போம். ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு மாதிரி இருந்திருப்போம். இப்ப கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு மாரி இருப்போம். வேலைக்கு போற இடத்துல ஒரு மாதிரி இருப்போம். ஆனா, எல்லா பெண்கள்ட்டயுமே கேட்டா, அவங்கவங்க அம்மா வீட்ல இருந்த வாழ்க்கை தான் சந்தோஷமான வாழ்க்கை. ஸ்கூல் லைஃப் தான் சந்தோஷமா இருந்துச்சு. காலேஜ் லைஃப் தான் சந்தோஷமா இருந்துச்சு. அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா, அப்ப நமக்கு எந்த சுமையுமே இருக்காது. நமக்குன்னு ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது இருக்காது. பொறுப்பு அப்டின்னா நான் எத சொல்றேன்னா, இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தைங்கள பார்த்துக்கிறணும், ஹஸ்பண்ட பார்த்துக்கிறணும், வீட்டு வேலைகள பார்க்கணும், ஆஃபீஸ் ஒர்க்க பார்க்கணும். எல்லாமே சேர்ந்து பார்க்கறனால நமக்கு அது ஒரு பொறுப்பா தான் இருக்கு. இந்த மாதிரி பொறுப்புகள்லாம் நம்ம காலேஜ் படிக்கிற டைமிங்லயோ, இல்ல ஸ்கூல் படிக்கிற டைமிங்லயோ நமக்கு இருக்காது. இப்ப யோசிப்போம், பேசாம ஸ்கூலுக்கே போயிட்டு இருந்திருக்கலாம். படிக்க தானடா சொன்னீங்க, அத கூட நான் செஞ்சிருக்கலாம். அப்டின்ற மாதிரிலாம் இப்ப இருக்கும். நம்ம அந்த லைஃப்ப மிஸ் பண்றதுக்கு காரணமே என்னன்னா, நமக்கு பிடிச்ச விஷயங்கள் எதையுமே இப்ப நம்ம செய்யறதில்ல. சமைக்கணும், பிள்ளைங்கள பார்த்துக்கிறணும், ஹஸ்பண்ட பார்த்துக்கிறணும், சுத்தி இருக்கவங்களுக்காக நம்ம நல்லவங்களா இருக்கணும் அப்படின்ற அந்த தாட்லயேவும் நம்மள நம்மளே தொலைச்சிட்டு வாழ்றோம். அதுதான் உண்ம. அப்படிலாம் இருக்காதீங்க. உங்களுக்கு எந்த விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கோ, உங்களுக்கு எந்த விஷயங்கள் செய்ய ரொம்ப பிடிக்குமோ, அந்த விஷயங்கள செஞ்சு பாருங்க. மறுபடியும் செஞ்சு பாருங்க. அப்பதான் உங்கள நீங்களே மீட்டெடுக்க முடியும். உதாரணத்துக்கு உங்களுக்கு பாட்டு பாட பிடிக்குமா? தாராளமா நல்லா பாடுங்க. நல்லா பாட்டு கேளுங்க. உங்களுக்கு டெய்லரிங் பண்ண பிடிக்குமா? எப்படியாவது ஒரு வாய்ப்பு அமைச்சுக்கிட்டு அத செய்ய பழகுங்க. ஆரி ஒர்க் பிடிக்குமா? அந்த வேலைய செய்யுங்க. உங்களுக்கு குக்கிங் பண்ண தான் பிடிக்குமா? அப்படின்னா புதுசு புதுசா ஏதாவது ரெசிபி ட்ரை பண்ணுங்க. அத விட்டுட்டு ரொட்டீன் ஒர்க்கவே திரும்ப திரும்ப செஞ்ச வேலைகளே திரும்ப திரும்ப செஞ்சீங்கன்னா, உங்களோட லைஃப் உங்களுக்கே போர் அடிக்கிற மாதிரி ஆயிரும். அப்ப நம்ம முன்ன இருந்த எப்படி சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோமோ, அதுல நம்மள நாமளே தொலைச்சிட்டு வாழ்ற மாதிரி தான் உங்களுக்கே இருக்கும். அதனால உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் பிடிக்குமோ, அது எல்லாத்தையுமே திரும்ப செய்ய ஆரம்பிங்க.
எப்பவுமே ஃப்ரீ மைண்டடா இருந்தா தான் நம்மளும் ஹாப்பியா இருப்போம். நம்மள சுத்தி இருக்கவங்களும் ஹாப்பியா இருப்பாங்க. நம்ம ஃப்ரீ மைண்டடா இல்லாம ஒரே வேலைய செஞ்சுட்டே இருக்கோம் அப்டின்னா, நம்மள சுத்தி இருக்கவங்களும் நம்மள பார்த்து எரிச்சப்படுவாங்க. நம்மளும் அவங்கள பார்த்து எரிச்சப்பட்டு கோவம் தான் வரும். அதனால இனிமேல் உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்க சந்தோஷமான இருந்த நாட்கள்ல எந்தெந்த விஷயங்கள்லாம் செஞ்சீங்களோ, அந்த விஷயங்கள திரும்ப செய்ய ஆரம்பிங்க. அடுத்த டிப்ஸு, ஏதாவது ஒரு விஷயத்த மனசுக்குள்ள போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. ஏன்னா, நீங்க யோசிச்சாலும் உங்களால அந்த விஷயத்த திரும்ப மாத்தவே முடியாது. அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, அடுத்து அந்த தப்ப நடக்கக்கூடாது அப்படின்னு நெனச்சு, என்ன பண்ணணுமோ, அது கரெக்ட் ஆகுறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ, அத செஞ்சுகிட்டு, அடுத்தடுத்த ஸ்டெப்ப நோக்கி நம்ம ஓட ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு, இன்னைக்கு சாப்பாடு வைக்கிறீங்க. அந்த சாப்பாடுல கொஞ்சம் அதிகமா உப்பு போட்டுட்டீங்க அப்டின்னா, அதவே யோசிச்சுட்டு உட்காந்தா உங்களால அந்த சாப்பாட கரெக்ட்டான உப்பு இருக்க அளவுக்கு உங்களால மாத்த முடியுமா? நிச்சயமா முடியாது. இது வந்து ஒரு சின்ன உதாரணம் தான் நான் சொல்றேன். இது மாதிரி பெரிய பெரிய அளவு துன்பங்கள நெனச்சு நீங்க வந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. அந்த கவலையெல்லாம் தூக்கி போடுங்க. ஏன்னா, அத உங்களால நிச்சயமா மாத்த முடியாது. இனிமேல் அந்த தப்பு நடக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சு, அதுக்கு என்ன செய்யணுமோ அத யோசிச்சுட்டு போங்க. இந்த மாதிரி ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கனால தான் நெறைய பெண்கள் இப்ப உடல் பருமனா இருக்காங்க. அதனால எத பத்தியுமே யோசிக்காம நம்ம வளர்ச்சிக்கு எது தேவையோ அத பத்தி யோசிச்சுட்டு முன்னேறி போய்க்கிட்டே இருங்க. அடுத்த டிப்ஸு, இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸு. பெண்கள் எல்லாருமே தைரியமா இருக்கணும். ஏன்னா, நான் அடிச்சு சொல்வேன், பெண்கள் மாதிரி தைரியமானவங்க இந்த உலகத்துல யாருமே இல்ல. ஏன்னா, ஒரு பெண் தன்னோட பிரசவ காலத்துல அனுபவிக்கிற கஷ்டத்த யாராலயுமே அனுபவிக்க முடியாது. அதுவும் குறிப்பா சொல்லணும்னா 2வது பிரசவத்துக்கு போறாங்கல்ல, அந்த பெண்கள மாதிரி தைரியமானவங்க இந்த உலகத்துல யாருமே இல்லங்க. முதல் பிரசவத்துல கூட என்ன நடக்கும்? எப்படி இருக்கும்? வலி எப்படி இருக்கும்? அப்படின்னு கூட தெரியாது. அதனால அதுவும் கஷ்டம் தான். ஆனா, அத விட 2வது பிரசவத்துக்கு தயாராகுறாங்க பாருங்க. அந்த பெண்களுக்கு இருக்க தைரியம் யாருக்குமே இருக்காது அப்படின்னு தான் நான் அடிச்சு சொல்லுவேன். அதனால பெண்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப தைரியமா இருக்கணும். முக்கியமா உங்களோட கண்ணீர யார்கிட்டயுமே காட்டாதீங்க. ஏன்னா, பெண்களோட பலவீனமே கண்ணீர் அப்படின்னு தான் சொல்றாங்க. பெண்களுக்கு என்னோட மிகப்பெரிய அட்வைஸே, யாருக்காகவும், எதுக்காகவும் உங்களோட கண்ணீர வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். பெண்கள் இல்லாட்டி அந்த குடும்பமே இல்லங்க. ஏன் பிரபஞ்சமே இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, பெண்கள் தான் படைப்பின் சக்தி. பெண்கள் இல்லாட்டி இந்த பிரபஞ்சமே இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால நாங்க எல்லாருமே பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாவே சொல்லலாம். அதனால ரொம்ப 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 பெண்கள் தைரியமா இருங்க. எதுக்காகவும் பயப்படாதீங்க. அடுத்து யார பத்தியும் மத்தவங்க கிட்ட புறம் பேசாதீங்க. ஏன்னா பெண்கள் ஒரு 4 பேர் சேர்ந்தாலே காசிப் பேசுறது தான் அவங்களோட வழக்கமாவே இருக்கு. அதனால யார பத்தியுமே புறம் பேசாதீங்க. புறம் பேசுறது நம்மள பின்னோக்கி தான் இழுத்து செல்லுமே தவிர்த்து, நம்மள வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு போகாது. அதனால ஒரு 4 பெண்கள் சேர்ந்தா நம்மளோட வளர்ச்சிக்கு என்ன தேவையோ, நீங்க ஒரு நல்ல விஷயம் செஞ்சிருப்பீங்க. அத அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. அது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருந்து, அவங்கள அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு அது முன்னேற்றி கொண்டு போகும். அதனால யார பத்தியும் பின்னாடி புறம் பேசாதீங்க. அடுத்த டிப்ஸு, பெண்கள் சமைக்கிறப்ப தான் பல கவலைகள யோசிச்சுக்கிட்டு, பல ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டு சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அத சாப்பிடுறவங்களோட நிலைமைய யோசிச்சு பார்த்தீங்களா? சாப்பாட நம்மளும் தான் சாப்பிட போறோம். நம்ம எந்த மனநிலையில சமைக்கிறோமோ, அதாவது ஹேப்பியா சமைக்கிறோமா, சேடா சமைக்கிறோமா, இல்ல ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டு யாரையாவது கோவப்பட்டுக்கிட்டே சமைக்கிறோம் அப்டின்னா, அதே மனநிலையில தான் சாப்பிடுறவங்களும் இருப்பாங்களாம். எரிச்சப்பட்டுக்கிட்டு, கோவப்பட்டுக்கிட்டு, ஒரு மாரி ஹேப்பினஸ்ஸே இல்லாம நெகட்டிவிட்டியா அப்படிதான் இருப்பாங்களாம். நம்மளோட ஆரோக்கியம் கெடுறதுக்கு காரணமும் அதுதான். நம்ம சமையல் பண்றப்ப, முடிஞ்ச வரைக்கும் யார பத்தியும் யோசிக்காம, இந்த சாப்பாட சாப்பிடுறவங்க ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நெனச்சிட்டு நம்ம சமைச்சோம்னா, அத சாப்பிடுறவங்களுக்கும் அந்த ஆரோக்கியம் கிடைக்கும். இப்படி எதுவுமே உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, பயங்கரமா கோவம் வருது, இல்ல எதையோ யோசிச்சுட்டே சமைக்கிற மாதிரி இருக்குன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச பாட்ட போட்டு விட்டுட்டு, அல்லது உங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது பேசுவாங்கல்ல, அந்த
வீடியோஸையோ போட்டு விட்டுட்டு, நீங்க அத கேட்டுக்கிட்டே சமைக்கிறப்ப, அந்த எண்ணங்கள் தான் இருக்குமே தவிர்த்து, வேற எந்த எண்ணங்களும் வராது. அப்படி இல்லன்னா, உங்களுக்கு பிடிச்ச கடவுள்களோட பாடல்கள ஓட விட்டுட்டு, நீங்க சமைச்சீங்கன்னா, அந்த சாப்பாடே ஒரு பாசிட்டிவ் வைபா மாறும். அத சாப்பிடுறவங்களும் ஆரோக்கியமா இருப்பாங்க. உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன். நம்ம என்னைக்கோ ஒரு நாளைக்கு சமைக்க முடியாம ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுறோம் அப்டின்னா, அந்த மாஸ்டர் எந்த மனநிலையில சமைச்சாரோ, அதே மனநிலையில தான் நம்ம இருப்போம். அ எப்பயுமே நீங்க பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்ட உடனே ஒரு விதமான எரிச்சல் நமக்கு வரும். கண்டிப்பா வரும். இந்த நெறைய பேர் உணர்ந்திருப்பீங்க. அதுக்கு காரணம் அந்த மாஸ்டர் நான் அதிக வேல இருக்கு அப்டி இப்டின்னு எதையாவது யோசிச்சுட்டே சமைக்கிறதோட அந்த வைப் தான் நமக்குள்ளேயும் இறங்குது. அதனால தான் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடுறப்ப நமக்கு ஒரு விதமான அன்கம்ஃபர்டபிள் ஏற்படுது. என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிடுற சாப்பாடுனா பரவால்ல. டெய்லியும் இதே மாதிரி ஏதோ ஒரு ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டே நீங்க சமைக்கிறப்ப, அத சாப்பிடுறவங்களோட நிலைமையும் இப்படித்தான் இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் சமையல் பண்ணும்போதாவது, உங்களோட எண்ணங்கள் உயர்ந்த எண்ணங்களா இருக்கட்டும். அப்ப அத சாப்பிடுறவங்களும், நம்மளும் ஆரோக்கியமா இருப்போம். பாசிட்டிவ் மைண்டோட இருப்போம். அடுத்த டிப்ஸ் என்னன்னா, சேமிப்பு தான். பெண்கள் நீங்க நெனச்சீங்கன்னா, உங்களால நிச்சயமா உங்களோட செலவு போக ஒரு பகுதிய உங்களால சேமிச்சு வைக்க முடியும். அதனால எல்லா பெண்களுமே சேமிப்பு அப்படிங்கிறத பழகுங்க. அது 1000, 10,000, 20,000, 30,000 அப்படிதான் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளால முடிஞ்ச டெய்லியும் ரூ. 20 எடுத்து வைத்தால் கூட, அது மொத்தம் சேர்றப்ப, அது ஒரு பெரிய தொகையா நமக்கு கிடைக்கும். இப்போ நான் வீடியோல காமிச்சிருக்கிறது, இந்த 2025 ஆரம்பிச்சதுலருந்து ரூ. 5, ரூ. 10 காயின்ஸ சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவெடுத்து சேர்க்க ஆரம்பிச்சது தான். டெய்லியுமே என்னோட ஹஸ்பண்ட் வீட்ட விட்டு வெளியில போயிட்டு வர்றப்ப, எப்படியும் சில்லற காசு கண்டிப்பா கொண்டு வருவாங்க. அந்த காசுல இருக்க ரூ. 5, ரூ. 10 காயின்ஸ மட்டும் நான் எடுத்து ஒரு டப்பால இந்த 2 மாசமா நான் சேமிச்சுக்கிட்டே வர்றேன். ரூ. 5, ரூ. 10 காயின்ஸ் சேர்த்து வச்சு எவ்வளோ பணம் வரப்போகுது அப்படின்னு நீங்க கேட்குறீங்கன்னா, அத கூட நம்ம எடுத்து வைக்காம இருந்தோம்னா, அதுவும் நமக்கு செலவோட செலவா செலவாகத்தான் போகுது. அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன சேமிப்புகளையாவது நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க. இப்படி நம்ம செஞ்சுக்கிட்டே வர்றப்ப, நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு தொகையா அது கண்டிப்பா வந்து நிக்கும். இந்த ரூ. 5, ரூ. 10 காயின்ஸு ஒரு ரூ. 1000 வர்றப்ப, நானு கடையில குடுத்து அத மொத்த பணமா வாங்கி வச்சுக்கிருவேன். இப்படி தான் நான் சேர்த்து வச்ச இந்த பணத்த நோட்டா மாத்தியும் நான் வச்சிருக்கேன். இந்த 2 மாசத்துல நான் ரூ. 2000 பணம் வந்து சேர்த்துருக்கேன். இது 1 வருஷம் முடிவுல எனக்கு ஏதாவது ஒரு தங்கப் பொருள் எடுக்கணும்னு ஆசை. அதனால நான் அத செய்யப் போறேன். நான் இந்த வருஷம் இல்ல, இத போன வருஷத்துல இருந்தே நான் ஆரம்பிச்சுட்டேன். அதுல சேர்த்த பணத்துல தான் இந்த காயின் நான் எடுத்தேன். இந்த மாதிரி நம்மளோட சேமிப்புல நம்மளால ஒரு தங்கம் வாங்க முடியுது அப்படின்னா, அத விட ப்ரவுடான மொமெண்ட் வேற எதுவுமே இல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்குரிய மகிழ்ச்சியே தனி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால பெண்கள் நிச்சயமா சேமிப்பு பழக்கத்த நிச்சயமா கடைபிடிங்க. அது உங்களோட வாழ்க்கையவே வேற மாதிரி மாத்தும். ஓகே உறவுகளே, இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோல உங்களுக்கு 9 டிப்ஸ் நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். இந்த 9 டிப்ஸையும் உங்களோட வாழ்க்கையில நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. உங்களோட வாழ்க்கையே நிச்சயமா மாறும். உங்களோட சிந்தனைகள் நல்ல சிந்தனைகளா இருக்கணும். சோம்பேறித்தனத்த முற்றிலுமா அகற்றணும். கோவத்த கட்டுப்படுத்த பழகணும். உங்களுக்கு எந்தெந்த விஷயம் மகிழ்ச்சியை தருமோ அந்த விஷயத்த செய்யணும். ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாது. ரொம்ப தைரியமா இருக்கணும். யார பத்தியும் புறம் பேசக்கூடாது. சமையல் செய்யும்போது நம்மளோட எண்ணங்கள் நேர்மறையாக மட்டும் தான் இருக்க வேண்டும். சேமிப்பு பழக்கத்தை பழக வேண்டும். இந்த 9 பாயிண்ட்டையும் நீங்க உங்களோட வாழ்க்கையில கடைபிடிச்சீங்கன்னா, உங்க வாழ்க்கை நிச்சயமா சந்தோஷமா, மகிழ்ச்சியா, ஆரோக்கியமானதாக நிச்சயமா மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும், சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி உறவுகளே!